வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர். நாம் வந்துங்க இன்றைக்கி மேக்ஸி ட்ரெஸ்ஸுக்கு ஸ்கர்ட் எப்படி தைக்கிறோன்னு இப்போ வெட்டின வீடியோ போடுறோம். இது வந்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ போடுறோம். பாருங்கள், நம்ம வந்து லென்த்து அளந்து எடுத்தோமா. இப்போ வந்து லென்த்துக்குள்ள கரை ரெண்டு பக்கம் இருந்த கரையை நம்ம வெட்டிட்டு ஒரு பக்கமாக வந்து அட்டாச் பண்ண போகிறோம். லீஃப் வந்து டைரக்ஷன் கரெக்டாக வருதான்னு வச்சு பார்த்து நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். கரெக்டாக வச்சுட்டு நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் கரெக்டாக வச்சு ஜாயிண்டை கரெக்டாக வச்சு நான் ஜாயின் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக ஒரு சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டேன். பாருங்கள், நமக்கு ரெண்டு கரை ஒரு சைடாக வந்துடுச்சு. பாருங்கள், இதில் வந்து நம்ம படிமான தையல் போட்டோம்னாலும் கரெக்டாக நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் வந்து படிமான தையல் போடுறேன். நல்லா நீட்டாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக படிமான தையல் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஹைட்டு பெருசாக இருந்தது, அதனால நான் 1 இன்ச்சு அளவுக்கு கீழே மடிச்சடிக்கிறேன். 1 இன்ச்சு அளவுக்கு கீழே மடிச்சடிக்கிறேன். கீழே வந்து கரை பீஸுன்றதுனால நான் ஒரே ஒரு மடக்கு மட்டும் மடிச்சடிக்கிறேன். பாருங்கள், நம்ம ஓவர்லாக் போட்டுக்கலாம். இந்த ஜாயின் பண்ண இடம் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஓவர்லாக் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபினிஷிங் நல்லா வரும் இப்படி இருந்துச்சுன்னா. ஃபுல்லாக ஓவர்லாக் போட்டுடுறேன். பாருங்கள், நம்ம வந்து ஃபுல்லாக ஓவர்லாக் போட்டோம். ஃபினிஷிங் நல்லா இருக்குது. பாருங்கள், சைடு சீம் ஃபுல்லுமே நம்ம ஓவர்லாக் போட்டுருவோம். நான் மேலே வந்து ஃப்ளீட் வைக்கிறதுக்குங்க 22 இன்ச்சு நமக்கு இடுப்போட அளவு வேணும். இப்போ பாதியாக எடுத்து இங்கே அர்க்காட் பண்ணிக்கிட்டேன். திரும்ப இதையும் 2ஆக மடிச்சுட்டு இதில் பாதியாக எடுத்து இங்கே அர்க்காட் பண்ணியிருக்கேன். எடுத்துட்டோம். நமக்கு இந்த ஃபுல்லுமே வச்சு முடித்ததுக்கப்புறம் 22 இன்ச்சு இருக்கணுங்க. அப்போது நான் வந்து ஃப்ளீட் நல்லா உள்ளே தள்ளி வந்து
ஒரு 2 இன்ச்சு வர்ற மாதிரி நான் உள்ளே தள்ளி ப்ளீட் வைக்கிறேன். பாருங்கள், 2 இன்ச்சுக்கு ப்ளீட் வைக்கிறேன். அடிச்சுட்டு எனக்கு வந்து இந்த அட்காட் பண்ணியிருக்கிற அளவுக்கு 5.5 இன்ச்சு வரணுங்க. இங்கே அட்காட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு 5.5 இன்ச்சு வரணும். அந்த மாதிரி நான் ப்ளீட் வைக்க போகிறேன். அடுத்த ப்ளீட்டு இது உள்ளே போகணும். பாருங்கள், 2 இன்ச்சு இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். கரெக்டாக 2 இன்ச்சு இருக்குது. இப்போ இது டோட்டலாக நமக்கு எவ்வளோ வருதுன்னா, இதுவே 4 வந்துருச்சு. அப்போது இன்னொரு ப்ளீட்டு, இப்போது அடுத்த ப்ளீட்டு நான் உள்ளே தள்ளி வச்சுட்டேன். 2 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கிறேன். நான் மார்க் பண்ணி தான் தைக்கிறேன். இப்போது தையலுக்கு நம்ம 1 இன்ச்சு விட்டதுலேருந்து நமக்கு 5.5 இன்ச்சு தேவை. இன்னொரு ப்ளீட் வச்சா கரெக்டாக வந்துடுங்க. இப்போது 2 இன்ச்சு ப்ளீட் வச்சா நமக்கு ஃபுல்லாக கரெக்டாக வந்துடும். பாருங்கள், நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மார்க் பண்ணி அட்காட் பண்ணி கரெக்டாக ஈக்குவலாக ஈவனாக எல்லா பக்கமும் ப்ளீட் வரணுன்றதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஃபுல் ப்ளீட்டை நம்ம வைக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஸ்கர்ட் ஃபுல்லாக எடுத்து ப்ளீட் வச்சாச்சு நல்லா. இப்போ வந்து ப்ளீட் வந்து நம்மளுக்கு 22, 2.5 கூட இருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரி இன்னொரு ஸ்கர்ட்டையும் ரெடி பண்ணலாம். இந்த வரையை நம்ம அயன் பண்ண போகிறோம். மடிப்பை வந்து அயன் பண்ண போகிறோம். மடிப்பை வந்து நீட்டாக இருக்கிறக்காண்டி நம்ம அட்டாச் பண்ணதை நல்லா அயன் பண்ணிக்கலாம். சீம் அயன் தான் அயன் பண்ணுறேன். நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி அடுக்க நான் எடுத்து வச்சுட்டு இதை அப்படியே அயன் பண்ண போகிறேன். அடுக்க எடுத்து வச்சுட்டு நான் அயன் பண்ணுறேன். பாருங்கள், ஃபுல்லாக நம்ம அயன் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு பீஸை நான் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். 2 பீஸாக இருந்ததை நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்போ லைனிங் வந்து அதோடு அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், லைனிங்கை வந்து 2 பீஸாக இருந்ததை ஜாயின் போட்டுட்டோம். இதை ஓவர்லாக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஓவர்லாக் போட்டுக்கலாம். பாருங்கள், ஓவர்லாக் முடிச்சாச்சு. பாருங்கள், லைனிங்கில் 2 மடக்கு மடித்து அடிச்சுக்கிறேன். ஒரு 1/2 இன்ச்சு பக்கம் 2 மடக்கு நான் மடித்து அடிச்சுக்கிறேன். அந்த அளவு தான் நான் கிளாத்து விட்டுருக்கேன். பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு கீழே வந்து நான் மடித்து அடிக்கிறேன். மடித்து அடிச்சுட்டு நம்ம அதில் வந்து அட்டாச் வைக்கலாம். அதில்
அந்த மெயின் பீஸில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும். வந்து இப்போது மெயின் பீஸில் நம்ம வந்து தைச்சி முடித்து அயன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ வந்து லைனிங்கை வந்து அதே மாதிரி நம்ம மடித்து அடித்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் அட்டாச் பண்ணிக்கிட்டே ஃப்ளீட் வைக்க போகிறேன். இது உள்பக்கன்றதுனால அட்டாச் பண்ணிவிட்டு நான் ஃப்ளீட் வைக்க போகிறேன். பாருங்கள், லைனிங்கை மெயின் பீஸோட உள்பக்கமாக வச்சு வந்து நான் அங்கங்கே கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்க போகிறேன். நம்ம இந்த ஃப்ளீட் ஃபுல்லுமே இதில் சுருக்கணும். அதனால் கொஞ்சம் நெருக்கமாகவே சின்ன சின்னதாக வைக்க போகிறேன். ஃபுல்லாக நான் இந்த மாதிரி ஃபுல்லாக சுருக்கி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து லைனிங் கிளாத்தை வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. சின்ன சின்ன ஃப்ளீட்டாக வச்சு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் பாருங்கள். இப்போ இங்கே ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்கு. நம்ம இதில் வந்து பாடியை தைச்சிட்டு அட்டாச் பண்ணுறத நான் உங்களுக்கு காட்டுறேன்.